பல குழப்பங்களுக்கு மத்தியில் ஒரு வழியாக மதுரா அகாடமியின் அந்த ஆண்டுக்கான தேர்ச்சி போட்டி முடிவடைந்திருந்தது. வழக்கமாக போட்டிகள் நடந்து முடிந்த பிறகே ராஜகுருக்கள் தங்கள் சிஷ்யர்களை நியமிப்பார்கள். ஆனால் இந்த முறை நடந்த குழப்பங்களின் காரணத்தால் கதை வேறானது. ஆதனையும் சோமனையும் தவிர மற்றவர்கள் அனைவரும் காத்திருப்பு பட்டியலில் வைக்கப்பட்டிருந்தனர். ராஜகுரு நெடுமுடியின் மரணமே இதற்கு காரணம் என்று பலர் நினைத்தனர். ஆனால் முக்கிய காரணம் தொண்டைமான் நெடுஞ்செழியனின் வருகைதான். கூட்டம் சிதறிய போது தேர்ச்சி செய்யப்பட வேண்டிய நவயுகன் அங்கிருந்து வெளியேற வேண்டிய சூழ்நிலை வந்ததால் தான் தேர்ச்சி பட்டியலை அப்போது வெளியிடவில்லை. சுக்குநூறாக நொறுங்கி போன மைதானத்தை புனரமைக்கும் பணிகள் மிக தீவிரமாக நடந்தன. ஆதன் தன் மாமாவுடன் அவரது இரும்பு குதிரை படைக்களத்தில் இருந்தான். அங்கு ஒவ்வொன்றையும் ரசித்து பார்த்து கொண்டிருந்தான். அவன் மாமா தொண்டைமான் நெடுஞ்செழியன் அவனை அழைத்து ஒரு நல்ல டீ போட்டு கொடுத்தார். உனக்கு டீ போட்டு தரணும்னு ரொம்ப நாள் ஆசை மாப்ள, நான் அருமையா டீ போடுவேன் தெரியுமா என்று தொண்டைமான் நெடுஞ்செழியன் கூற, அப்படியா, குடுங்க, டேஸ்ட் பண்ணி பாத்திரலாம் என்றான் ஆதன். தொண்டைமான் நெடுஞ்செழியனும் அருமையான ஒரு இஞ்சி டீ போட்டு அதை ஆதனுக்கு கொடுத்தான். ஆதன் அதை குடித்துவிட்டு கண்கள் கலங்கினான். என்ன மாப்ள கண்ணு கலங்குது, இஞ்சி ரொம்ப காட்டமா இருக்கா என்று தொண்டைமான் நெடுஞ்செழியன் கேட்க, டீல பாசம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு மாமா என்று சொன்னான் ஆதன். இருவரும் சிரித்தனர். அன்று இரவு தன்னந்தனியாக சோகத்தில் தன் அறைக்கு சோமன் சென்றான். இரவு முழுக்க அவன் அக்கா பூங்குழலி வீடு திரும்பவில்லை. அன்று இரவு முழுக்க அந்த அறையில் தனியாக அவன் நேரம் செலவு செய்ய வேண்டிய நிர்பந்தத்திற்கு ஆளானான். அந்த தனிமை அவனை வாட்டியது. மனதிற்குள் ஒரு சோகத்தை வைத்துக் கொண்டு அதை யாரிடமும் பகிர முடியாமல் விட்டத்தை பார்த்து படுத்தபடி இரவை கழித்துக் கொண்டிருந்தான் சோமன். சரியாக அப்போதுதான் பூங்குழலி வந்தாள். இரவு முழுக்க தூங்காமல் அப்படியே உட்கார்ந்திருந்த சோமன் கண்களை பார்த்து மிரண்டு போனாள் பூங்குழலி. சோமன் ஏன் இப்படி தூங்காமல் பேய் அறைந்தது போல் விட்டத்தை பார்த்தபடி உறைந்து உட்கார்ந்திருக்கிறான் என்று புரியாமல் அவனிடமே சென்று கேட்கலாம் என்று முடிவெடுத்து அவன் அருகில் சென்று உட்கார்ந்தாள் பூங்குழலி. டே தம்பி, என்னடா ஆச்சு, ஏன்டா இப்படி உட்கார்ந்துட்டு இருக்க, நைட் ஃபுல்லா தூங்கவே இல்லையா என்று பூங்குழலி சோமனை கேட்க, சோமன் இல்லை என்று தலையாட்டினான். சாப்பிடவாச்சியும் செஞ்சியா என்று பூங்குழலி கேட்க, அதற்கும் இல்லை என்று தலையாட்டினான் சோமன். என்ன தாண்டா ஆச்சு என்று பூங்குழலி கேட்க, ஒரு மாதிரியா இருக்குக்கா என்றான் சோமன். ஒரு மாதிரினா என்ன மாதிரி, என்ன ஆச்சு என்று பூங்குழலி கேட்க, எப்படி சொல்றதுன்னு தெரியலக்கா என்றான் சோமன். என்ன, ஆதனை மிஸ் பண்றியா என்று பூங்குழலி கேட்க, அதெல்லாம் இல்லக்கா, நான் என்ன குழந்தையா என்றான் சோமன். அப்புறம் என்ன தாண்டா ஆச்சு என்று பூங்குழலி கேட்க, அந்த ராஜகுரு சாத்தனார் இருக்காரே, அவர் என்ன ரொம்ப அசிங்கப்படுத்திட்டாரு. அவருக்கு என்ன பிடிக்கவே இல்லையா, என்கிட்ட நிறைய பிரச்சனை இருக்கான், நான் ஒழுங்கா சண்டை போடலையாம், என்னோட கொள்கைலாம் அவருக்கு பிடிக்கலையாம், ஏதோ ஆதன் கேட்டதனால வேற வழி இல்லாம என்ன ஏத்துக்கிட்டாராம். அதனால அவர் மானத்தை வாங்காத மாதிரி என்ன நானே மேம்படுத்திக்கணுமா, இல்லனா அதோட விளைவுகள் ரொம்ப மோசமா இருக்கும்னு மிரட்டினாரு. அவர் அப்படி பண்ணது எனக்கு ரொம்ப வருத்தமா இருந்துச்சு. அப்படியே நின்னுட்டு இருந்தேன், என்ன பண்ணணும்னு தெரியாம உறைஞ்சு போயிட்டேன். அப்படியே இருட்டாச்சா, ஏதோ மனசை தேத்திட்டு அப்படியே பொறுமையா நடந்து இங்க வந்துட்டேன். சுத்தமா பசி எடுக்கல, தூங்க ட்ரை பண்ண, ஆனா தூக்கமும் வரல. நீ எப்ப வருவன் காத்துட்டு விட்டத்தை பார்த்துட்டே இருந்த என்று என்ன நடந்தது என்பதை பூங்குழலிக்கு விளக்கமாக எடுத்துரைத்தான் சோமன். சோமா, எனக்கு இந்த விஷயம் முன்னாடியே தெரியும். உன்கிட்ட சொல்லி உன் சந்தோஷத்தை கெடுக்க வேணான்னு தான் நான் சொல்லல. இப்படி நடக்கும்னு நான் எதிர்பார்க்கல. அவர் உன்னை இப்படி அசிங்கப்படுத்துவார்னு தெரிஞ்சிருந்தா நானே உன்கிட்ட அவரை பத்தி சொல்லி இருப்பேன். அவரை பத்தி உன்கிட்ட எடுத்து சொல்லி ஒண்ணும் மாற போறது கிடையாது. நீயே அவரை பத்தி போக போக புரிஞ்சுப்ப. ஆனா நான் ஒண்ணு மட்டும் சொல்லிக்கிறேன், இனிமே நீ வாழ போற வாழ்க்கை இதை விட ரொம்ப கொடூரமா இருக்கும். எல்லா இடத்துலயும் உன்னை கம்பேர் பண்ணி சாவடிப்பாங்க. நீ ஏதாவது சின்ன தப்பு பண்ணாலும் உன்னை ரொம்ப கார்னர் பண்ணுவாங்க. நீ பண்ற ஒவ்வொரு விஷயத்துக்கும் கேள்வி வந்துட்டே இருக்கும். ஏண்டா பிறந்தோம், ஏண்டா வாழ்றோன்ற நிலைமைக்கு நீ ரொம்ப வருத்தப்படுவ. ஆனா எல்லாத்தையும் தாண்டி உன்கிட்ட ஒரு கொள்கைன்னு ஒண்ணு இருக்கு. அதுக்காக நீ போராடுற மனநிலையோட உறுதியா உன் பாதையில நடந்து போய்கிட்டே இருக்கணும். குறுக்க என்ன வந்தாலும் எது வந்தாலும் ஏறி மிதிச்சுட்டு போயிட்டே இரு. ஒரு நாள் நீ கண்ட கனவெல்லாம் நிறைவேறும். அந்த நாள் நீ வாழ்க்கையில பட்ட கஷ்டம் எல்லாத்தையும் திரும்பி நினைச்சு பார்த்தா கூட இனிக்கும். அத மனசுல வச்சுட்டு தைரியமா இறங்கி போராடு. எனக்கு உன் மேல பெரிய நம்பிக்கை இருக்கு. யாருக்காக இல்லனாலும் எனக்காக நீ இதை செய்யணும் என்று துவண்டு கிடக்கும் சோமனின் மனதை தூசி தட்டி தூக்கி விட்டாள் பூங்குழலி. இருவரும் அங்கிருந்து ஊருக்கு கிளம்பினார்கள். மறுபுறம் தொண்டைமான் நெடுஞ்செழியன் ஆதனுக்கு சில அறிவுரைகளை கூறிக்கொண்டிருந்தான். நடந்த சண்டை எல்லாத்தையும் நான் தூரத்துல இருந்து பாத்துக்கிட்டு தான் இருந்தேன். நீ முகமுடி போட்டுக்கிட்டு சோமனோட சேர்ந்து சண்டை போட்டது, அத்தனை பேரை நீ தூக்கி போட்டு மிதிச்சது, டிராகன் ஸ்பிரிட் அவேக் செஞ்சு எல்லாரோட வாயையும் பொழக்க வச்சது, உங்க அப்பாவோட வாளை அவ்வளோ அழகா கையாண்டது, வச்ச போட்டு எல்லாத்துலயும் ரொம்ப சுலபமா ஜெயிச்சது, நவயுகன் மைதிலியோட நீ போட்ட சண்டை,
சத்ரபதி கூட நீ பொண்ண வாக்குவாதம் எல்லாத்தையும் தூரத்தில் நின்னு பாத்துட்டு தான் இருந்த என்றான் தொண்டைமான் நெடுஞ்செழியன். நல்லா சண்டை போட்டனா? எங்க அப்பா அதெல்லாம் பாத்திருந்தா பெருமைப்பட்டிருப்பாரா? எங்கேயாச்சும் சொதப்பிட்டனா? இன்னும் நிறைய பயிற்சி எடுக்கணுமா நானு என்று பல கேள்விகளை தொண்டைமான் நெடுஞ்செழியனிடம் கேட்டான் ஆதன். நீ எதுவும் தப்பாலாம் பண்ணல, உண்மையா சொல்ல போனா நல்லாதான் சண்டை போட்ட. ஆனா உனக்கு இன்னும் நிறைய பயிற்சி வேணும். ஏன்னா நீ சாதாரண ஆள் இல்ல. உங்க அப்பா உன்னை நம்பி நிறைய விஷயத்த விட்டுட்டு போயிருக்காரு. அது எல்லாத்தையும் நீ தேடி கண்டுபிடிச்சு அத உங்க அப்பாவோட கனவை நிறைவேற்றுறதுக்கு உபயோகப்படுத்த கத்துக்கணும். இன்னைக்கு நடந்த சண்டையில நாம சயகன் வம்சத்துக்காரங்களை ரொம்ப அவமானப்படுத்திட்டோம். அவங்க அவ்வளவு அசால்ட்டா இதெல்லாம் மறந்துட்டு அடுத்த வேலையை பார்க்க மாட்டாங்க. நம்ம முன்னாடி எல்லாத்தையும் விட்டுட்டு அவங்க கிளம்புனதுக்கான காரணம் உனக்கே தெரியும்னு நினைக்கிறேன். என்ன சுத்தி எப்பவுமே இவ்வளவு பேர் இருக்காங்க. என்ன அவங்க கொல்ல நினைச்சா கூட அவ்வளவு ஈஸியா கொல்ல முடியாது. ஆனா உன்னை உன் பயிற்சி பண்ணிட்டு இருக்கும் போது ஏதாச்சும் ஒரு சமயம் நாங்க இல்லாம போயிட்டா கொல்றதுக்கு வாய்ப்பு ஜாஸ்தியா இருக்கு. அவங்களை நீ சமாளிக்கணும்னா உன்கிட்ட என்னைய விட ஜாஸ்தியான வலிமை இருக்கணும். நீ நினைச்சா உன்னால உங்க அப்பாவை கூட தாண்டி போக முடியும். நீ பிறப்பிலேயே மிகப்பெரிய வீரன். நீ ஒரு டிராகன் வாரியருங்கிறத என்னைக்குமே மறந்துடக்கூடாது. அத மனசுல வச்சுட்டு தொடர்ந்து உன் பயிற்சி எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டே இரு. ஒரு கட்டத்துல இந்த உலகத்திலேயே பயங்கர வலிமை வாய்ந்த ஒருவனா நீ தான் இருப்ப. அன்னைக்கு உங்க அப்பாவோட கனவை நீ நிறைவேற்றுவ. ஆனா அதுக்கு நீ பேய் மாதிரி வேலை செய்யணும். நான் உன்னை கூப்பிட்டு வச்சு அட்வைஸ் பண்ணி சாவடிக்கிறேன்னு தப்பா எடுத்துக்காத. ஒரு மாமாவா இந்த நேரத்துல இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இருக்கு. அதனாலதான் கூப்பிட்டு வச்சு இப்படி மொக்க போட்டுட்டு இருக்கேன். உனக்கு நான் பேசுறது புரியுதுன்னு நினைக்கிறேன் என்று ஆதனுக்கு பல அறிவுரைகளை அள்ளித்தளித்தார் தொண்டைமான் நெடுஞ்செழியன். நீங்க சொல்றது எனக்கு ரொம்ப தெளிவா புரியுது. நான் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு தான் இங்க வந்திருக்கேன். அதனால நீங்க இதுக்கெல்லாம் தயங்காம உங்களுக்கு என்னெல்லாம் தோணுதோ அதெல்லாம் சொல்லுங்க. நான் கண்டிப்பா கேட்டுப்பேன் என்றான் ஆதன். நீ முன்ன மாதிரி இல்ல. முன்னாடி தென்பாண்டி நாட்டுல இருந்த ஒரு சாதாரண பையன்தான் நீ. இன்னும் சொல்ல போனா அந்த ஊர்ல உன்னை யாரும் மதிக்கவே இல்ல. உன்னை பத்தி யாருக்குமே தெரியாது. நீ யாரு, உங்க அப்பா யாரு, எதுவும் தெரியாம தான் இத்தனை நாள் உன்னை அவங்க மோசமா நடத்தினாங்க. உன்னோட வலிமையை பத்தி கொஞ்சம் கூட தெரியாம உன்னை இத்தனை நாளா அவங்க ஒரு புழு மாதிரி பார்த்தாங்க. அடிச்சா கேட்டா ஆள் இல்ல அப்படிங்கிற கண்ணோட்டத்தோட தான் உன்னை அவங்க அணுகுனாங்க. ஆனா இனிமே அப்படி இருக்காது. இந்த போட்டியில நீ பங்கேற்றுக்கிட்டதால உன்னை பத்தி ஒரு தெளிவான புரிதல் நிறைய பேருக்கு வந்திருக்கும். சோழபுரத்தோட 2 மாவீர வாரிசுகள்னு கருதப்பட்ட நவயுகனும் மைதிலியும் உன்கிட்ட சண்டை போட்டு தோத்து போயிட்டாங்க. இதனால பல பெரியவங்களோட கண்ணு ஓ மேல விழுந்திருக்கும். ஏற்கனவே உங்க அப்பா மேல இருந்த ஒரு பார்வையும் ஊ மேல இப்ப வந்திருக்கிற இந்த பார்வையும் உனக்கு ஆபத்தா முடியறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதனால நீ இனிமே எடுத்து வைக்கிற ஒரு அடியும் ரொம்ப நிதானமா தெளிவா யோசிச்சு சூதானமா இருக்கணும். எங்கேயாச்சும் நீ தப்பு பண்ணா அது இந்த கெப்லர் கிரகத்தோட தலையெழுத்தையே மாத்திர அளவுக்கு போயிரும். ஆச்சரியப்படுத்துறதுக்கு இல்ல என்று மேலும் சில அறிவுரைகளை ஆதனுக்கு கொடுத்தான் தொண்டைமான் நெடுஞ்செழியன். டீ அருந்திய கோப்பைகளை எடுத்துக்கொண்டு அந்த அறையை விட்டு வெளியேற முற்பட்டான் தொண்டைமான் நெடுஞ்செழியன். இதெல்லாம் உனக்கு ரொம்ப பெருசா தெரியலாம். ஆனா நான் உன் கூட இருக்கேன். எங்கேயாச்சும் ஏதாவது தப்பா போனா என்னால முடிஞ்சளவு உயிரை கொடுத்தாது சரி பண்ணுவேன். ஆனா அதுக்கான வாய்ப்புகளை நீ உருவாக்காம இருக்கிற வரைக்கும் எல்லாருக்குமே நல்லது. இப்போதைக்கு இத பத்தி எதையும் யோசிக்காம நல்லா படுத்து தூங்க. நாளைக்கு காலையில பாத்துக்கலாம் என்று சொல்லிவிட்டு அந்த அறையை விட்டு வெளியேறினான் தொண்டைமான் நெடுஞ்செழியன். தொண்டைமான் நெடுஞ்செழியன் கொடுத்த அறிவுரைகள் ஆதன் மண்டையில் ஆணி போல் குடைந்தது. தனியாக அந்த அறையின் விட்டத்தை பார்த்து கொண்டு யோசனை செய்து கொண்டிருந்தான். அதை பற்றி யோசிக்க வேண்டாம் என்று தொண்டைமான் நெடுஞ்செழியன் சொல்லிவிட்டு போனாலும் அதை பற்றி யோசிக்காமல் ஆதனால் இருக்க முடியவில்லை. தனக்கு எங்கிருந்து எந்த பிரச்சனை வரும் என்று தெரியாமல் எப்படி அடுத்தடியை திட்டமிட்டு வைப்பது என்று மண்டை குழம்பினான் ஆதன். இந்த குழப்பத்திற்கு மத்தியில் ஆதனால் தூங்க முடியவில்லை. இதனால் அவன் எழுந்து வெளியே சென்றான். அங்கிருந்து சுமார் 1/2 கிலோமீட்டர் தொலைவில் இருந்த ஒரு ஆற்றுக்கு சென்றான் ஆதன். ஏனோ அவன் மனதில் சோமனின் நினைவுகள் ஊசலாடியது. ஆதன் வெளியே வருவதை கவனித்த ஒரு மர்ம நபர் ஆதனை பின்தொடர்ந்து அந்த ஆற்றங்கரைக்கு வந்தான். அது நள்ளிரவு வேலை என்பதால் அந்த இடமே இருள் சூழ்ந்திருந்தது. ஆங்காங்கே ஒளிரும் மின்மணி பூச்சிகளும் நட்சத்திரங்களையும் தவிர வேறு ஏதும் தெரியவில்லை. கெப்லர் கிரகத்தில் சரியாக இரவு 2:10 முதல் 2:32 மணி வரை மேகங்களுக்கு நடுவில் நிலவு மூடிக்கொள்ளும். இதனால் நிலவு வெளிச்சம் கூட இல்லாமல் அந்த ஆற்றங்கரையில் இருட்டில் உட்கார்ந்து கொண்டிருந்தான் ஆதன். இதை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ள முடிவு செய்த அந்த மர்ம நபர் ஆதனை நோக்கி அம்புகளை எய்தான். ஆதனுக்கு தன்னை யாரோ தாக்குவது தெரிந்தது. அந்த இடத்தை விட்டு மிக வேகமாக வெளியேற முயற்சி செய்தார். அந்த மர்ம நபருக்கும் அந்த இருட்டில் சரியாக கண் தெரியாததால் எந்த அம்பும் சரியாக ஆதனின் மேல் படவில்லை. தப்பித்து ஓடி காட்டிற்குள் சென்றான் ஆதன். நிலவு வந்துவிட்டால் எளிதில் எதிரியை சாய்த்து விடலாம் என்று நிலவு வரும் வரை எந்த தாக்குதலையும் நடத்தாமல் ஓடிக்கொண்டிருந்தான் ஆதன்.
தன் மாமா சொன்னது போல் அவனை நோக்கி ஒரு ஆபத்து அறைக்குள் வந்துவிட்டதே என்று நினைத்து லேசாக அச்சப்பட்டான் ஆதன். திடீரென்று ஒரு பெரிய நெருப்பு ஏந்திய அம்பு ஒரு மரத்தை தீக்கிரையாக்கி காட்டில் வெளிச்சத்தை கொண்டு வந்தது. அந்த மர்ம நபர் ஒரு படை வீரர் போல் காட்சியளித்தார். அந்த நெருப்பை உண்டாக்கியது தொண்டைமான் நெடுஞ்செழியன் தான். இருவரையும் ஒரே இடத்தில் பார்த்ததும் அந்த மர்ம மனிதன் பயத்தில் தப்பி ஓடினான். ஆனால் அதற்குள் மற்றொரு அம்பை வைத்து அவனை கொலை செய்தான் தொண்டைமான் நெடுஞ்செழியன். காட்டில் தீ எறிவது அடுத்தவரின் கவனத்தை ஈர்க்கும் என்பதாலும், இப்படியே விட்டால் காட்டுத்தீ பரவி தன் படைகளுக்கு ஏதேனும் ஆபத்து வரக்கூடும் என்பதாலும் அந்த மரத்தை வெட்டினான். வெட்டும்போது தீக்காயங்கள் ஏற்பட்டாலும் அதை கண்டுகொள்ளாமல் மரத்தை தூக்கி ஆற்றங்கரையில் வீசினான் தொண்டைமான் நெடுஞ்செழியன். நடப்பது அனைத்தும் ஆதனுக்கு கனவு போல் தெரிந்தது. எதுக்காக சொல்லாம கொள்ளாம வெளியில வந்த என்று தொண்டைமான் நெடுஞ்செழியன் ஆதனை கேட்க, நான் வெளியே வந்து ஏதாவது பிரச்சனை ஆச்சுன்னா எனக்கு சமாளிக்க தெரியும், நீங்க ஒண்ணு கண்டுக்காதீங்க, என்ன குழந்தை மாதிரி நடத்தினா எனக்கு பிடிக்காது என்றான் ஆதன். எனக்கு புரியுதுடா, இருந்தாலும் இனிமே வெளியே போகும்போது சொல்லிட்டு போ, என்ன நம்பிதான் அந்த ஆளு உன்னை இங்க அனுப்பி வச்சிருக்காரு, ஏதாச்சும் ஆச்சுன்னா என்னதான் கேட்பாரு, அவனுக்கெல்லாம் உட்கார்ந்து பதில் சொல்லிட்டு இருக்க முடியாதுடா என்னால என்றான் தொண்டைமான் நெடுஞ்செழியன். அப்படின்னா எனக்கு ஒரு சின்ன உண்மை தெரிஞ்சாகணும் என்று ஆதன் கேட்க, என்ன உண்மை கேளு சொல்றேன் என்றார் தொண்டைமான் நெடுஞ்செழியன். தொண்டைமான் நெடுஞ்செழியனிடம் எந்த உண்மையை கேட்டு அறிந்து கொள்ள விரும்புகிறான் ஆதன். ஆதனை கொலை செய்ய வந்த அந்த மர்மனவர் யார்? தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் பாக்கெட் எஃப்எம் உடன். நடந்த அனைத்தும் கனவு போல இருந்தது ஆதனுக்கு. தன் மாமா தொண்டைமான் நெடுஞ்செழியன் சொன்ன ஆபத்து இவ்வளவு சீக்கிரம் அவனை வந்து சேரும் என்று அவன் எதிர்பார்க்கவே இல்லை. படபடத்து போனான் ஆதன். தன் வாழ்வில் பிரச்சனைகள் அடுக்கடுக்காய் வந்து கொண்டிருப்பதை நினைத்து சற்று அயர்ந்து போனான். ஆதன் தனியாக வெளியே செல்வதை கண்டித்த தொண்டைமான் நெடுஞ்செழியன் இனி எங்காவது தனியாக வெளியே செல்வதானால் தன்னிடம் கூறிவிட்டு போகுமாறு கேட்டுக்கொண்டார். அப்படி செய்ய வேண்டுமென்றால் தன் கேள்விகளுக்கு உண்மையான பதிலை கொடுக்க வேண்டும் என்று ஆதன் சொல்ல தொண்டைமான் நெடுஞ்செழியனும் ஒப்புக்கொண்டான். ஆனால் ஆதன் என்ன கேள்வி கேட்கப் போகிறானோ என்று சற்று யோசித்தான். நீ கேட்கிற கேள்வி எல்லாத்துக்கும் நான் பதில் சொல்றேன், ஆனா இங்க வேண்டாம், நம்ம கூடாரத்துக்கு போவோம், ஒரு டீ போட்டுட்டே பேசலாம், ஓகேவா என்று தொண்டைமான் நெடுஞ்செழியன் ஆதனிடம் கேட்க, ஏன் இங்க வேண்டாம், என்ன விஷயம், இன்னும் நம்மளை சுத்தி எதுவும் ஆபத்து காத்துட்டு இருக்கா, யார் இவன், எதுக்காக நம்மளை கொல்ல வந்தான், உங்களுக்கு எப்படி நான் வெளியே வந்தது தெரியும் என்று பல கேள்விகளை தன் மாமா தொண்டைமான் நெடுஞ்செழியன் மீது விசிறி அடித்தான் ஆதன். நடந்த சம்பவத்தின் பதட்டத்தில் தான் ஆதன் இத்தனை கேள்விகளை கேட்கிறான் என்று தொண்டைமான் நெடுஞ்செழியனுக்கு புரிந்தது. இந்த பதட்டமே அவனை நிலைகுலைய செய்யும் என்று அவன் அறிந்திருந்தான். இப்படி இங்கேயே இவனது கேள்விகளுக்கு பதில் கொடுத்துக் கொண்டிருந்தால் கண்டிப்பாக இதை வாய்ப்பாக வைத்துக் கொண்டு வேறு யாரேனும் அவர்களை துன்புறுத்தலாம் என்று கணித்தான் தொண்டைமான் நெடுஞ்செழியன். அந்த கணிப்பு தப்பவில்லை. சரியாக அதே நேரத்தில் ஒரு சிறுத்தை அங்கு வந்தது. அந்த சிறுத்தை இவர்களை பார்த்தவுடன் நேராக வந்து ஆதனை தாக்கியது. ஆதன் தன் வாளை எடுத்துக்கொண்டு வரவில்லை. திடீரென்று அவனால் தன் டிராகன் ஸ்பிரிட்டையும் அவேக் செய்து அந்த சிறுத்தையுடன் சண்டை போட முடியாது. வெளிச்சமும் மிகவும் குறைவாக உள்ளது. ஆதனுக்கு இந்த சிறுத்தை ஒரு பெரிய விஷயமாக இல்லாவிட்டாலும் அந்த நேரத்தில் அவன் இருந்த பதட்டத்தில் என்ன செய்வதென்று புரியாமல் சிறுத்தையிடம் அடிவாங்கினான். நடப்பதை பார்த்து பதட்டப்படாமல் தன் மாப்பிள்ளை ஆதனை காப்பாற்ற தன் வில்லை எடுத்து சிறுத்தையின் மீது அம்பு விட்டான் தொண்டைமான் நெடுஞ்செழியன். அந்த சிறுத்தையும் அடிவாங்கி கீழே சுருண்டு விழுந்தது. அப்போதும் மீண்டும் வந்து அவர்களை தாக்க முற்பட்டது அந்த சிறுத்தை. ஆனால் அதற்குள் மேலும் சில அம்புகளை அந்த சிறுத்தையின் மீது விட்டு அந்த சிறுத்தையை கொன்றான் தொண்டைமான் நெடுஞ்செழியன். இதுக்குதான் சொன்னேன் இங்க பேச வேண்டான்னு. இந்த நேரத்துல இந்த இடத்துல பல ஆபத்துகள் நமக்காக காத்துட்டு இருக்கு. எப்ப என்ன நடக்கும்னு தெரியாம பதறிக்கிட்டு இங்க பேசணும்னு நமக்கு எந்த அவசியமும் கிடையாது. முதல்ல இங்க இருந்து வெளியேறுவோம் வா. கூடாரத்துக்கு போய் அழகா ஒரு இஞ்சி டீ போட்டு தர்றேன், மெல்லாம குடிச்சிட்டே எல்லா உண்மையும் உனக்கு சொல்றேன். நீ என்ன மாதிரி கேள்வி கேட்க போறேன்னு வேற தெரியல. அந்த கேள்விக்கு இங்க பதில் சொன்னா ஏதாச்சும் தப்பா போக வாய்ப்பு இருக்கு. இருக்கிற பிரச்சனை பத்தாதுன்னு இன்னும் 10 பிரச்சனையை கூட்டிட்டு வர்றது பெரிய முட்டாள்தனம். நீ முட்டாள் இல்லைன்னு நான் நம்புறேன் என்று தன் மாப்பிள்ளை ஆதனை எச்சரித்தான் தொண்டைமான் நெடுஞ்செழியன். ஆதன் நிலைமையை புரிந்து கொண்டு தொண்டைமான் நெடுஞ்செழியனுடன் அந்த இடத்தை விட்டு வெளியேறினான். தொண்டைமான் நெடுஞ்செழியன் அந்த சிறுத்தையிடம் இருந்து சிறிய மணியை எடுத்துக்கொண்டு ஆதனுடன் கூடாரத்திற்கு சென்றான். அந்த நேரத்தில் யாரும் முழித்திருக்கவில்லை. அனைவரும் நன்கு உறங்கிக் கொண்டிருந்தனர். தொண்டைமான் நெடுஞ்செழியன் ஆதனை தன் கூடாரத்திற்கு கூட்டி சென்றான். அங்கு ஒரு பெண் உறங்கிக் கொண்டிருந்தாள். ஆனால் அவளை பற்றி கேட்க அந்த சமயத்தில் ஆதனுக்கு தோன்றவில்லை. அவன் எண்ணம் முழுக்க அவன் கேட்க நினைக்கும் கேள்விகளிலேயே மூழ்கியிருந்தது. அதற்கான விடை தெரியும் வரை வேறு எதிலும் மனதை அலைபாய விடக்கூடாது என்றும் இந்த பெண்ணை பற்றி பிறகு கேட்டுக் கொள்ளலாம் என்றும் அவன் முடிவெடுத்தான். தொண்டைமான் நெடுஞ்செழியனும் அந்த பெண்ணை பற்றி ஏதும் சொல்லவில்லை. மாறாக இருவருக்கும் தேநீர் கலந்து கொண்டு வந்து அவன் அருகில் உட்கார்ந்து
ஆதனுக்கு ஒரு கோப்பை தேநீரை கொடுத்துவிட்டு தானும் ஒரு கோப்பை தேநீரை அருந்தினார். எனக்கு தெரிஞ்சு நீ கேட்க போறது எதுவும் சாதாரண கேள்வியா இருக்காது. அப்படி சாதாரண கேள்வியா இருந்தா நீ அதுக்கு இந்த நேரத்துல தூக்கம் இல்லாம எந்திரிச்சு போயிருக்க மாட்ட. நீ கேக்குற கேள்வி என்னவா இருந்தாலும் அதுக்கு என்கிட்ட பதில் இருக்குன்னு நான் நம்புறேன். நீ என்ன கேட்டாலும் ஏன் கேக்குற, எதுக்கு கேக்குறன்னு கேட்க மாட்டேன். நீ என்ன கேட்டாலும் நான் உன்னை தப்பாவும் நினைக்க மாட்டேன். ஏன்னா இந்த கேள்விக்கெல்லாம் உனக்கு பதில் தெரிஞ்சுதான் ஆகுங்கிறது விதி. அதனால எந்த தயக்கமும் இல்லாம எதுனாலும் என்கிட்ட தெளிவா பொறுமையா என்ன ஏதுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கோ. அதுக்குதான் நான் இருக்கேன். அதுக்குதான் உன்னை இங்க கூட்டிட்டு வந்திருக்கேன். நீ என்கிட்ட கேக்குறத விட்டுட்டு உன் மண்டைக்குள்ள போட்டு உழப்பிட்டு தூங்காம கொள்ளாம நடுராத்திரில ஆத்தங்கரைக்கு போற. எவ்வளவு பயந்துட்டேன் தெரியுமா என்றான் தொண்டைமான் நெடுஞ்செழியன். நான் என்ன கேட்க போறேன்னு உங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். எங்க அப்பாக்கு என்னாச்சு? அவர் உயிரோட இருக்காரா இல்லையா? நீங்க எல்லாம் பேசுறத வச்சு பார்த்தா அவர் உயிரோட இல்லைன்னு தான் நினைக்கிறேன். அப்படி அவர் செத்திருந்தா அதுக்கு யார் காரணம்? தாத்தா ராஜகுரு தத்தன் ஏன் என்ன ரகசியமா வளர்த்தாரு? எங்க அம்மா எங்க இருக்காங்க? அவங்களும் செத்துட்டாங்களா? எங்க அப்பாவுக்கும் சால்வன் வம்சத்துல இருக்கவங்களுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? சத்ரபதிக்கும் எங்க அப்பாவுக்கும் ஏதாச்சும் சம்பந்தம் இருக்கா என்று பல கேள்விகளை தொண்டைமான் நெடுஞ்செழியன் மீது வீசி எறிந்தான் ஆதன். ஆதன் இவ்வளவு கேள்விகளை கேட்டவுடன் எதற்கு முதலில் பதில் சொல்வது, எதற்கு பொறுமையாய் பதில் சொல்வது என்று தெரியாமல் ஒரு 5 நொடிகள் ஆதனையை பார்த்தான் தொண்டைமான் நெடுஞ்செழியன். பிறகு ஆதன் தன் அப்பாவை பற்றி அனைத்தையும் தெரிந்து கொள்ள விருப்பப்படுகிறான் என்று புரிந்து கொண்டு பேசத் தொடங்கினான். மனசுல இவ்வளவு கேள்விகளை வச்சுக்கிட்டா எதுவுமே சொல்லாம போய் தூங்க போன? கேட்டிருக்கலாமேப்பா. சரி, இப்போ உனக்கு என்ன? நீ கேட்ட அத்தனை கேள்விகளுக்கும் உனக்கு பதில் தெரியணும். அதாவது உனக்கு உங்க அப்பா பத்தி எல்லாத்தையும் தெரிஞ்சாகணும், அப்படிதானே? எல்லாத்தையும் சொல்றேன், நல்லா கேட்டுக்கோ என்று கரிகாலனை பற்றியும் அவரது மனைவி ஆதிரையை பற்றியும் ஆதனுக்கு கூறத் தொடங்கினான் தொண்டைமான் நெடுஞ்செழியன். உங்க அப்பா இப்ப எங்க இருக்காரு? இருக்காரா இல்லையா? உங்க அம்மா கூட இருக்காரா இல்லையா? தனியா இருக்காரா? உங்க அம்மா தனியா இருக்காங்களா? உங்க அம்மா உயிரோடு இருக்காங்களா? இது எதுக்குமே என்கிட்ட பதில் இல்ல, யார்கிட்டயும் பதில் இல்ல. ஆனா கடைசியா என்ன ஆச்சுன்றத வச்சு உன்னால ஏதாவது கண்டுபிடிக்க முடியும்னா அதை நான் உங்ககிட்ட சொல்றேன். உங்க அப்பாவோட வீழ்ச்சிக்கு காரணம் சத்ரபதி தான். சத்ரபதி தான் உங்க அப்பாவை கொலை பண்ண படையவே அனுப்புனது. அத அவர் தனியா பண்ணல, மத்த ராஜாங்கங்களோட சேர்ந்துதான் இந்த வேலையை சத்ரபதி பண்ணாரு என்று முதலில் உண்மையை உடைத்தான் தொண்டைமான் நெடுஞ்செழியன். அதை கேட்டவுடன் ஆதன் மிகப்பெரிய ஆச்சரியத்திற்கு ஆளானான். தன் மகளுக்கு வேறொரு இடத்தில் நல்லவரன் கிடைத்தவுடன் தன்னை கொலை செய்ய முயன்ற அதே சத்ரபதி தான் தன் அப்பாவையும் கொலை செய்ய முயற்சி செய்துள்ளார் என்று அவனுக்கு தெரிந்ததும் சத்ரபதியை மேலும் வெறுத்தான் ஆதன். தன் தாத்தா சால்வன் வம்சம் அவனுக்கு எப்போதும் ஒரு அச்சுறுத்தலாகவே இருக்கும் என்று சொன்னது ஏன் என்பது அப்போதுதான் ஆதனுக்கு புரிந்தது. ஆனாலும் ஊரே போற்றும் மாவீரனான கரிகாலனை ஏன் சத்ரபதி கொலை செய்ய முயற்சித்திருப்பார் என்று ஆதனுக்கு புரியவில்லை. அது ஏன் என்று தொண்டைமான் நெடுஞ்செழியனிடமே கேட்டான் ஆதன். என்ன கொலை பண்ண நினைச்ச அதே சத்ரபதியை எங்க அப்பாவையும் கொலை பண்ண நினைச்சாரு. ஏன் அந்த ஆளுக்கு இவ்வளவு வன்மம்? எதனால அந்த ஆள் அப்படி பண்ணாரு? அதுக்கு ஏன் மத்த ராஜாங்கங்கள் எல்லாம் தொலை போச்சு? என்ன காரணம்? எங்க அப்பா ஏதாச்சும் தப்பு பண்ணாரா? எங்க அம்மா ஏதாவது தப்பு பண்ணி அதுல இருந்து எங்க அப்பா அம்மாவை காப்பாத்த நினைச்சாரா? இல்ல என்ன மாதிரியே அவங்களும் ஒண்ணுமே பண்ணாம தான் அவங்களோட சதி விளையாட்டுல சிக்கிக்கிட்டாங்களா? எனக்கு புரியுற மாதிரி தெளிவா சொல்லுங்க என்றான் ஆதன். ஒரு விஷயத்த புரிஞ்சுக்காம வெகுளியா பேசுற. நீ நினைக்கிற மாதிரி இந்த ராஜாங்கம், அது ஆள்ற ராஜாக்கள், அவங்களுக்கு மூளையா இருக்கிற ராஜகுருக்கள் இவங்க எல்லாம் ரொம்ப நல்லவங்க கிடையாது. இவங்களோட எண்ணம் எல்லாம் 24 மணி நேரமும் மக்களை காப்பாத்தணும், மக்களுக்காக சேவை செய்யணுங்கிறது கிடையாது. இவங்கள பல பேரு ரொம்ப வன்ம பிடிச்சவங்க. இவங்க மண்டை ஃபுல்லா குடி பெருமையும் வீரமும் மானமும்னு பல கழிவுகளை தாங்கிக்கிட்டு தான் வாழ்க்கையை நடத்திட்டு இருக்காங்க. இவங்க எல்லாம் ரொம்ப பொறாம பிடிச்சவங்க, ரொம்ப பயந்தவங்களும் கூட. உங்க அப்பா மாதிரி ஒரு மாவீரன் வளர்ந்து வர்றதுங்கிறத பல பேரால ஏத்துக்க முடியல. பல பேர் அவரை ஒரு ஆபத்தா பார்த்தாங்க. என்னைக்காச்சும் ஒரு நாள் பைரவ வம்சம் சால்வன் வம்சத்தை தோக்கரிச்சு அரியணைய தன்வசம் படுத்திடுவாங்களோன்னு சத்ரபதிக்கு செம பயம். அவருக்கு மட்டும் அந்த பயம் இல்ல, அவரை மாதிரி ஒரு ஆள் ராஜாவானா சுத்தி இருக்கிற நாடெல்லாம் அவர் பக்கம் போயிடும்னு பயந்து சுத்தி இருக்கிற ராஜாக்களும் இதுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. அப்படிதான் உங்க அப்பாவை எல்லாரும் சேர்ந்து எதிர்த்து சண்டை போட்டாங்க. சரியா சண்டை நடந்துட்டு இருக்கும் போதுதான் நீயும் பிறந்த என்று பொறுமையாக டீ குடித்துக் கொண்டே நடந்ததை ஆதனுக்கு எடுத்துரைத்தான் தொண்டைமான் நெடுஞ்செழியன். எங்க அப்பா அவ்வளவு பேரை எதிர்த்து சண்டை போட்டு ஜெயிச்சாரா இல்ல தோத்து போயிட்டாரா என்று ஆதன் ஆர்வமாய் கேட்க, உங்க அப்பா ரொம்ப அசால்ட்டா அத்தனை பேரையும் சமாளிச்சுட்டு தான் இருந்தாரு. ஆனா அவர் எப்படி தோத்து போனாருன்னு என்னால புரிஞ்சுக்கவே முடியல. நீ பிறந்தப்போ நான் ஊருக்கு வெளியே ஒதுங்கி வாழ்ந்துகிட்டு இருந்தேன். எங்க அக்கா, அதாவது உன்னோட அம்மா, உன்னை தூக்கிட்டு என்கிட்ட தான் முதல்ல வந்தாங்க. நானும் உன்னை ஆசையா தூக்கி பார்த்தேன். உன்னை பத்திரமா வளர்த்து ஒரு பெரிய வீரனா மாத்தி காட்டணும்னு ரொம்ப ஆசையா இருந்தேன்.
ஆனா என் கூட உன்னையும் உங்க அம்மாவையும் வச்சுக்கிறது அந்த சூழ்நிலையில ரொம்ப ஆபத்தா தெரிஞ்சது. உங்க அம்மாவே அங்க நடந்த சண்டையில இருந்து தப்பிச்சுதான் உன்னை இங்க தூக்கிட்டு வந்தாங்க. உங்க அப்பாவே உன்னை ரொம்ப நேரம் பார்க்கல. அதுக்கப்புறமா தான் உங்க அம்மாவை நான் மறுபடியும் செம்மனூர்ல இருந்த உங்க தாத்தா வீட்டுக்கு அனுப்புனேன் என்றான் தொண்டைமான் நெடுஞ்செழியன். அப்படின்னா அம்மா கூட இருந்தனா எப்படி மறுபடியும் சண்டை நடந்துட்டு இருந்த தென்பாலிக்கு வந்தேன்? எங்க அம்மா அதுக்கப்புறம் எங்க போனாங்க என்று ஆதன் கேட்க, சில காலம் நீ உன் தாத்தா வீட்டுல தான் வளர்ந்த. ஆனா அது உங்க அம்மாவுக்கு சரியா படல. உங்க அப்பாவோட நடந்த சண்டையில அவரை கொன்னுட்டாங்கன்னு பரவலா செய்தி பரவுச்சு. ஆனா உங்க அப்பாவோட உடம்பு யாருக்கும் கிடைக்கவே இல்ல. நடந்த சண்டையில அந்த இடத்தை விட்டு காட்டுக்குள்ளார போய் இறந்து அங்க இருந்த விலங்குகளுக்கு இரையாயிட்டாருன்னு எல்லாரும் பேசிக்கிட்டாங்க. ஆனா இது உங்க அம்மாவுக்கு ஏற்புடையதா இல்ல. உன் தாத்தாவும் ராஜகுரு தத்தனும் நண்பர்களா இருந்தாங்க. தன் தாத்தாவோட உடல்நிலை மோசமான நேரத்துல ராஜகுரு தத்தன் கிட்ட உன்னை தத்து கொடுத்துட்டாங்க. அப்ப இருந்து நீ ராஜகுரு தத்தன் கூட தான் வளர்ந்த. அதுக்கப்புறம் உங்க அம்மா உங்க அப்பாவை தேடி எல்லா இடமும் அலைஞ்சாங்க. உங்க தாத்தாவும் இறந்து போயிட்டாரு. உங்க அம்மாவும் எங்க போனாங்கன்னு யாருக்குமே தெரியாம காணாம போயிட்டாங்க. ஆனா எனக்கு நம்பிக்கை இருக்கு, கண்டிப்பா அவங்க 2 பேரும் எங்கேயாச்சும் உயிரோட தான் இருப்பாங்கன்னு. கண்டிப்பா நீங்க 3 பேரும் ஒரு நாள் ஒண்ணு சேர்வீங்க என்றான் தொண்டைமான் நெடுஞ்செழியன். அப்ப நான் அவங்கள தேடி போகவா? அவங்க எங்க இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சு அவங்கள மறுபடியும் இந்த ஊருக்குள்ள கூட்டு வரவா? குறுக்க யார் வந்தாலும் நீங்க, நான், அப்பா, சோமன் கூட இருப்பான், எல்லாரும் சேர்ந்து சண்டை போடலாம்ல, நான் கிளம்பவா என்று கேட்டான் ஆதன். அந்த மாதிரி ஒரு முட்டாள்தனத்தை நீ என்னைக்குமே பண்ணக்கூடாது. உங்க அப்பா அம்மாவை தேடுற சமயம் இது கிடையாது. நீ அவங்கள தேடி வருவன்னு அவங்க எதிரும் பார்த்திருக்க மாட்டாங்க. அவங்க எதிர்பார்க்கறது எல்லாமே எந்த ஊருக்குள்ள உங்க அப்பாவை வளரக்கூடாதுன்னு பிரச்சனை பண்ணாங்களோ அதே ஊர்ல நீ ஒரு பெரிய தவிர்க்க முடியாத மனுஷனா வளர்ந்து காட்டணும். உங்க அப்பாவுக்கு நடந்ததுக்கு காரணமா இருந்த எல்லாரையும் நீ 2ல 1 பார்க்கணும். உன்கிட்ட இருக்க டிராகன் சக்தி உங்க அப்பா அம்மாவை தேடுறதுக்காக உன்கிட்ட வரல. அதை தாண்டி அதுக்கு ஒரு வேலை இருக்கு. முன்னோர்கள் கூற்றுப்படி டிராகன் யார் கூடவாது பயணிக்குதுன்னா அவங்களால இந்த உலகத்துக்கு ஏதோ ஒரு பெரிய நன்மை விளைய போகுதுன்னு அர்த்தம். இதுக்கு முன்னாடி இந்த டிராகன் ஸ்பிரிட் எல்லார்கிட்டையும் இல்ல. நிறைய பேர் இது வெறும் கட்டுக்கதைன்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா இனிமே அப்படி யாரும் நினைக்க மாட்டாங்க. ஏன்னா உன்னை எல்லாரும் பார்த்துட்டாங்க. அதனால இந்த டிராகன் உன்கிட்ட வந்ததுக்கான காரணத்தை தேடு. அந்த காரியத்தை முதல்ல முடி. அதை முடிக்கும் போதே உன்னுடைய மத்த கனவு எல்லாம் நிறைவேறும் என்றான் தொண்டைமான் நெடுஞ்செழியன். ஆதனுக்கு உண்மையை புரிய வைத்து விட்டோம் என்று சந்தோஷப்பட்டான் தொண்டைமான் நெடுஞ்செழியன். ஆனால் இந்த உண்மையை அடுத்த கட்டத்திற்கு ஆதன் எப்படி எடுத்துக்கொண்டு போக போகிறான் என்று தொண்டைமான் நெடுஞ்செழியனுக்கு ஒரு சந்தேகம் இருந்தது. இருப்பினும் தன் பேச்சை மீறி எந்த முட்டாள்தனமான முடிவையும் எடுக்க மாட்டான் என்று ஆதனின் மீது தொண்டைமான் நெடுஞ்செழியனுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது. தொண்டைமான் நெடுஞ்செழியனின் பேச்சை மீறி ஆதன் தன் அப்பாவை தேடி போவானா அல்லது டிராகன் அவனிடம் வந்ததற்கான காரணத்தை தேடி போவானா? தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் பாக்கெட் எஃப்எம்முடன். ஆதன் கேட்ட கேள்விகளுக்கு தனக்கு தெரிந்த உண்மையை கூறிக்கொண்டிருந்தான் அவனது மாமன் தொண்டைமான் நெடுஞ்செழியன். இவ்வளவு நாட்களாக மைதிலியால் தான் தன் மீது சத்ரபதிக்கு அவ்வளவு வன்மம் என்று நினைத்துக் கொண்டிருந்த ஆதனுக்கு அவனது மாமா சொன்னது மிகப்பெரிய ஆச்சரியமாக இருந்தது. நடந்த உண்மைகளின் வெளிச்சம் ஆதனின் மீது பட்டதும் ராஜாக்களும் ராஜகுருக்களும் மிகப்பெரிய உத்தமர்கள் என்று நம்பிக்கொண்டிருந்த ஆதனுக்கு தன் வாழ்ந்த வாழ்க்கையே பொய் என்பது போல தோன்ற அதிர்ச்சி ஆதனின் மனதில் மின்னலென பாய்ந்தது. தொண்டைமான் கூறியது ஆதன் தன் வாழ்க்கையின் மீது கொண்டிருந்த பார்வையை மாற்றியது. ஒருபுறம் தன் அப்பாவும் அம்மாவும் உயிரோடு இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதை நினைத்து மகிழ்ந்தான் ஆதன். அவர்களை தேடி போகலாம் என்று நினைத்தான். ஆனால் மறுபுறம் தன் மாமா சொன்ன கூற்றுகள் அவனை யோசிக்க வைத்தது. தனக்குள் இருக்கும் டிராகன் ஸ்பிரிட் தன்னால் நிகழ்த்தவிருக்கும் காரியங்கள் என்ன என்று யோசித்து பார்த்து வியந்து கொண்டிருந்தான் ஆதன். மற்றவர்களைப் போல் இல்லாமல் தான் ஒரு சிறப்பு பிறவி என்று புரிந்த பிறகு அவனுக்குள் ஒரு புத்துணர்ச்சி பிறந்தது. சோமன் வைத்திருக்கும் கனவுகளைப் போல உலகத்திற்கு தேவையான ஏதோ ஒரு காரியத்தை தான் தன் மூலம் இந்த டிராகன் செய்ய போகிறது என்று நினைத்து கர்வப்பட்டான் ஆதன். அப்போது அங்கு கூடாரத்தில் உறங்கிக் கொண்டிருந்த பெண் இவர்களின் பேச்சு சத்தத்தில் எழுந்தாள். அவள் யாராக இருப்பாள் என்று ஆதனால் கணிக்க முடியவில்லை. அவன் மனம் முழுவதும் தன் மாமாவிடமிருந்து அவன் தெரிந்து கொண்ட உண்மைகளை பற்றிய சிந்தனைகள் தான் ஓடிக்கொண்டிருந்தன. அவள் யார் என்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் இருந்தாலும் அதை கேட்பதற்கான வார்த்தைகள் ஆதனின் வாயிலிருந்து வரவில்லை. எந்த சங்கடமும் கொடுக்காமல் தொண்டைமான் நெடுஞ்செழியனே அவளை அறிமுகம் செய்து வைத்தான். இதுதான் சிந்தாமணி, என்னோட ஒரே பொண்ணு என்று அவளை ஆதனுக்கு அறிமுகப்படுத்தினான் தொண்டைமான் நெடுஞ்செழியன். அவள் யார் என்று தெரிந்த பிறகும் அவனால் எந்த வார்த்தையும் பேச முடியாமல் தலையை மட்டும் அசைத்தார். இவ்வளவு நாள் தனியாக ஒரு படையை கூட்டிக் கொண்டு சுற்றி திரிந்து கொண்டிருந்தார். அதனால்தான் அவரால் இவ்வளவு பெரிய காரியங்களை செய்ய முடிந்தது என்று
தன் மாமாவை குறைத்து எடை போட்டிருந்தான் ஆதன். தன் மாமா தன்னை மட்டுமே பாதுகாத்துக் கொண்டிருந்தார் என்று நினைத்த ஆதனுக்கு அவருக்கு ஒரு பெண் இருப்பது மிகப்பெரிய ஆச்சரியத்தை தந்தது. அப்பா, இது யாரு என்று சிந்தாமணி தொண்டைமான் நெடுஞ்செழியனை கேட்க, இது என்னோட மாப்பிள்ள, என்னோட அக்காவோட பையன், உனக்கு அத்தை பையன், தென்பாலி நாட்டிலிருந்து வந்திருக்கான் என்று ஆதனை சிந்தாமணிக்கு அறிமுகப்படுத்தினான் தொண்டைமான் நெடுஞ்செழியன். என்னது, எனக்கு ஒரு அத்தை இருக்காங்களா? அவங்களுக்கு ஒரு பையன் இருக்காங்களா? அவர்தானா இவரு? சொல்லவே இல்ல என்று ஆதனின் வருகையை நினைத்து ஆச்சரியப்பட்டாள் சிந்தாமணி. தன்னை இவ்வளவு நாள் தூரத்திலிருந்து நிழல் போன்று பாதுகாத்துக் கொண்டிருந்த மாமா தன் மகளிடம் கூட தன்னை பற்றி சொல்லவில்லையா என்று நினைத்து வருந்தினான். ஏன், என்ன பத்திலாம் உங்க அப்பா உங்ககிட்ட சொல்லலையா என்று எதேச்சையாக கேட்டான் ஆதன். உங்களை பத்தி எங்க அப்பா நிறைய சொல்லிருக்காரு, ஆனா நீங்க இங்க வருவீங்கன்னு நான் ஒரு நாள் கூட எதிர்பார்த்ததில்ல. உங்களை நான் நேர்ல இப்பதான் முதல் முறையா பாக்குறேன். அதுவும் திடீர்னு ஒரு நாள் தூங்கி எந்திரிக்கும் போது என் முன்னாடி வந்து நிப்பீங்கன்னு நான் சத்தியமா எதிர்பார்க்கல என்றாள் சிந்தாமணி. சரி, அதை விடு, பயிற்சி எல்லாம் பண்றியா? உடம்ப இவ்ளோ ரீஃபைன் பண்ணி வச்சிருக்க, ஏதாச்சும் ஸ்பிரிட் அவேக் பண்ணிருக்கியா என்று ஆதன் கேட்க, நான் ஒரு 5ஆம் நிலை வாரியர் தான். இன்னும் நான் எந்த ஸ்பிரிட்டையும் அவேக் செய்யல, ஆனா கண்டிப்பா கூடிய சீக்கிரம் ஒரு ஸ்பிரிட்ட அவேக் பண்ணுவேன். என்னோட லட்சியமே எங்க அப்பாவை விட பெரிய பலசாலியா நான் மாறணுங்கிறது தான். கண்டிப்பா ஒரு நாள் நான் அந்த நிலைமைக்கு வளர்ந்து வருவேன் என்றாள் சிந்தாமணி. எனக்கு உன் மேல நல்ல நம்பிக்கை இருக்கு. கண்டிப்பா நீ ஒரு நாள் உங்க அப்பாவை விட ஒரு பெரிய பலசாலியா வருவ என்றான் ஆதன். ஆதன் தன் மகளுடன் எவ்வளவு பாசிட்டிவாக இருப்பதை பார்த்த தொண்டைமான் நெடுஞ்செழியன் உள்ளுக்குள் மகிழ்ச்சி அடைந்தான். அந்த பொழுது அவனுக்கு மிகவும் இனிமையாக இருந்தது. தன் மகள் சிந்தாமணிக்கு ஒரு கோப்பை தேநீர் கலந்து கொடுத்தான் தொண்டைமான் நெடுஞ்செழியன். மூவரும் சில மணி நேரம் பேசினார்கள். பின் ஆதன் உறங்க சென்று விட்டான். ஆதன் தன் அப்பாவின் கதையை கேட்டு மனமுடைந்து போவான் என்று பயந்தான் தொண்டைமான் நெடுஞ்செழியன். ஆனால் அவன் நினைத்ததை விட சற்று வலுவாகவே ஆதன் தென்பட்டான். இருப்பினும் ஆதனின் அடுத்த அசைவுகள் என்னவாக இருக்கும் என்று எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருந்தான் தொண்டைமான் நெடுஞ்செழியன். மறுபுறம் சோமன் தன் அக்காவுடன் ஊருக்கு சென்று கொண்டிருந்தான். வெகு தூரம் பயணித்தும் பெரிதாக ஏதும் பேசிக் கொள்ளாமல் அமைதியாகவே இருந்தார்கள் இருவரும். அந்த இருள் சூழ்ந்த வேளையில் பயணத்தை மேற்கொண்டது தவறு என்று அப்போது புரியவில்லை அவர்களுக்கு. இருட்டிலேயே அவர்கள் நடக்க அவர்களின் நிழல் கூட அவர்களை விட்டு விலகிவிடும் என்று அவர்களுக்கு அப்போது தெரியவில்லை. அவர்கள் மனதில் இருந்த பாரம் அவர்களை அந்த செயலில் தள்ளியது. அப்படி இரவில் பயணித்துக் கொண்டிருந்த போது ஒரு சில இன்னல்களும் அவர்களுக்கு நேர்ந்தது. சில மிருகங்களிடம் சண்டை போட வேண்டியது இருந்தது. சில திருடர்களிடமிருந்து தப்பிக்க வேண்டியிருந்தது. பசித்தாலும் உணவு கிடைக்காமல், உறக்கம் வந்தாலும் உறங்க இடமில்லாமல் ராத்திரி முழுக்க நடந்தார்கள். அடுத்த நாள் காலை பூங்குழலியை தேடி நந்தமருவன் சென்றான். ஆனால் அந்த அறையில் அவளும் சோமனும் இல்லை என்று அப்போதுதான் உணர்ந்தான். தன்னிடம் ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் ஏன் அவள் கிளம்பினாள் என்று சற்று மன வருத்தப்பட்டான். அதற்கு முன்தினம் இருவரும் சாப்பிட போன போது மிகவும் அழகாகத்தான் அந்த நாள் சென்றது. அப்படி இருக்கையில் தன் மீது கோபம் கொண்டு சொல்லாமல் கொள்ளாமல் கிளம்பி இருக்க வாய்ப்பே இல்லை என்று நினைத்தான். என்னவென்று தெரியாமல் முழிக்க நந்தமருவன் விரும்பவில்லை. ஆனால் மறுபுறம் ராஜகுரு நெடுமுடியின் இறுதி சடங்கு அரங்கேறிக் கொண்டிருந்ததால் அதை தவிர்த்துவிட்டு அவனால் கண்டிப்பாக பூங்குழலியை தேடிப்போக முடியாத சூழ்நிலையில் நின்று கொண்டிருந்தான். தன் மீது அவளுக்கு ஒரு பிரியம் இருந்தால் கண்டிப்பாக மீண்டும் தன்னுடன் வந்து பேசுவாள் என்று நம்பி அந்த இடத்தை விட்டு வெளியேறினான் நந்தமருவன். ஆதன் உறங்கி எழுந்து சோம்பல் முறித்து கூடாரத்தை விட்டு வெளியே வந்தான். அங்கு அவன் மாமா தொண்டைமான் நெடுஞ்செழியன் அவனுக்காக காத்துக் கொண்டிருந்தார். எங்கேயோ கிளம்பி யாருக்காகவோ காத்துக் கொண்டிருப்பது போல உணர்ந்தார் தொண்டைமான் நெடுஞ்செழியன். போவோமா என்று தொண்டைமான் நெடுஞ்செழியன் ஆதனை கேட்க, எங்க போறோம் என்று பதில் கேள்வி கேட்டான் ஆதன். இங்க இருந்து கிழக்குல 3 கிலோமீட்டர்ல மஞ்சள்வெள்ளி அப்படின்னு ஒரு மலை இருக்கு. அந்த மஞ்சள்வெள்ளி மலை பெரிய பெரிய வாரியர்கள் எல்லாம் பயிற்சி பண்ற இடம். அந்த இடத்துல போய் பயிற்சி பண்றதுங்கிறது சாதாரண விஷயம் இல்ல. அது ஏங்கிறத நம்ம அங்க போனதும் உனக்கே தெரியும். அதனால கிளம்பி வா, போலாம். சாப்பாடு எதுவும் சாப்பிடாத, கஞ்சி கலந்து வச்சிருக்கேன், அதை மட்டும் குடிச்சிட்டு கிளம்பி வா என்றான் தொண்டைமான் நெடுஞ்செழியன். ஆதனுக்கு மிகவும் குதூகலமானது. தன் மாமாவுடன் பயிற்சி செய்ய போகிறோம் என்ற உணர்வே அவனுக்கு மிகுந்த உற்சாகத்தை கொடுத்தது. மிகவும் மகிழ்ச்சியுடன் சென்று பல் துலக்கி கஞ்சியை எடுத்து அருந்தினான். பிறகு வேக வேகமாக ஆடைகளை மாற்றிவிட்டு பயிற்சி உபகரணங்களை எடுத்துக்கொண்டு துள்ளலுடன் கிளம்பினான் ஆதன். நான் கிளம்பிட்டேன், வாங்க புறப்படலாம், பொழுது கழியுது, நேரத்தை வீணடிக்க வேணாம், சென்று வருவோம் வென்று வருவோம் என்று மிகவும் குதூகலமாக புறப்பட்டான் ஆதன். அதற்கு காரணம் இருந்தது. வெகு நாட்களாகவே தனியாகவே பயிற்சிகளை மேற்கொண்டிருந்தான் ஆதன். அவனுக்கு சரியான வழிகாட்டி என்று யாருமே இல்லாமல் இருந்தது. தற்போது தன் மாமா அவனுடன் பயிற்சிக்கு வருவது அவனுக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. இப்படி ஒரு சம்பவம் அவன் வாழ்வில் நடக்க வேண்டும் என்று வெகு நாட்களாக காத்துக் கொண்டிருந்தான் ஆதன். அது கடைசியாக நடக்கும் போது தலைகால் புரியாமல் சந்தோஷமாக இருந்தான். இருவரும் அந்த வெள்ளி மஞ்சள் மலைக்கு சென்று சேர்ந்தார்கள்.
அந்த மலை மிகப்பெரிய பாறைகளால் சூழப்பட்டிருந்தது. தவறாக ஒரு அடி எடுத்து வைத்தாலும் கால் உடைந்துவிடும். சில பேர் பயிற்சிக்கு அங்கு வந்து இறந்து எலும்புகளாய் கிடந்தனர். மிகவும் ஆனந்தமாக வந்த ஆதனுக்கு இவை அனைத்தும் சற்று பீதியை கிளப்பிவிட்டது. இருப்பினும் தன் மாமாவுடன் பயிற்சி செய்ய போகிறோம் என்ற குதூகலத்தை அவன் இழக்கவே இல்லை. இந்த சுத்தி இருக்கிற எலும்பையோ பாறையோ பார்த்து பயப்படாத, இவங்கெல்லாம் நானும் அங்க போய் பயிற்சி செய்ய போறேன்னு வீராப்பா வந்து செத்து போனவங்க. பெரும்பாலும் பயிற்சி செய்யும் போது கைகால் உடைஞ்சு கூட உதவ யாரும் இல்லாம இங்கேயே கிடந்து அப்படியே செத்து போனவங்க தான் பல பேர். நீ எதுவும் தப்பா பண்ணி உன் கையையோ காலையோ உடைச்சா கூட நான் உன்னை பாத்துக்க இருக்கேன். அது போக எனக்கு உன் மேல பெரிய நம்பிக்கை இருக்கு. அதனால தைரியமாவா, எது வந்தாலும் சமாளிப்போம் என்றார் தொண்டைமான் நெடுஞ்செழியன். எனக்கு என்ன பயம் மாமா, நீங்க என் கூட இருக்கும்போது நான் ஏன் பயப்பட போறேன்? கொஞ்சம் பயமா தான் இருக்கு, ஆனா அதை விட உங்களோட பயிற்சி பண்ண போறேங்கிற சந்தோஷம் தான் நிறைய இருக்கு என்று தன் உள்ளுணர்வை தன் மாமா தொண்டைமான் நெடுஞ்செழியனுக்கு வெளிப்படுத்தினான் ஆதன். இருவரும் மலையின் உச்சியில் இருந்த ஒரு பெரும் பாறையின் நிழலில் உட்கார்ந்து சற்று களைப்பாறினார்கள். சில நேரம் கழித்து இருவரும் பயிற்சிக்கு ஆயத்தமானார்கள். தன் மாமா தனக்கு கொடுக்க போகும் பயிற்சி என்னவாக இருக்கும் என்று யோசித்து உள்ளுக்குள் பூரிப்படைந்தான் ஆதன். என்னதான் ஆதனின் மீது மிகப்பெரிய நம்பிக்கை இருந்தாலும் ஏதாவது தப்பு நடந்து கைகால் உடைப்பட்டால் என்ன செய்வதென்று பயந்தான் தொண்டைமான் நெடுஞ்செழியன். நான் உனக்கு கொடுக்க போற பயிற்சி ரொம்ப முக்கியமான பயிற்சி. இந்த பயிற்சி தான் உன்னை கெப்லர் உலகத்திலேயே மிகப்பெரிய வீரனா மாத்த போகுது. இந்த பயிற்சியை நீ சிறப்பா செஞ்சுட்டா உன்னை அடிச்சுக்க இந்த கெப்லர் உலகத்துல ஆளே இருக்க மாட்டாங்க. ஆனா இது இன்னைக்கு நாளைக்கு முடிகிற பயிற்சி இல்ல. உன் வாழ்நாள்ல இருக்கிற ஒரு நாளும் நீ இந்த பயிற்சியை மேற்கொண்டே ஆகணும். இது சுலபமான பயிற்சின்னு சொல்ல முடியாது, சொல்ல போனா ரொம்ப ஆபத்தான பயிற்சி. ஆனா இதுதான் உனக்கு இப்போ தேவையான ஒண்ணு என்றான் தொண்டைமான் நெடுஞ்செழியன். தன் மாமா கூறுவது போல் அவ்வளவு ஆபத்தான, அதே சமயம் மிகவும் அத்தியாவசியமான பயிற்சி எதற்கானதாக இருக்கும் என்று யோசித்தான் ஆதன். ஆனால் அவன் யோசனையிலும் அவன் படித்த குறிப்புகளிலும் இருந்தும் எந்த பயிற்சியும் தன் மாமா சொன்னது போல் இருந்ததாக தெரியவில்லை. பேசாமல் தன் மாமாவையே கேட்டுவிடலாம் என்று. அப்படி என்ன பயிற்சி அது என்று கேட்டான் ஆதன். இது உன் உடம்ப ரீஃபைன் பண்ணிக்கிறதுக்கான பயிற்சி. நீ இன்னைக்கு வச்சிட்டு இருக்க இந்த உடம்புக்கும் உன்னோட ஸ்பிரிட்டுக்கும் சம்பந்தமே இல்லாத மாதிரி இருக்கு. இவ்வளவு நாள் நீ அதை சமாளிச்சாலும் இப்படி போனா என்னைக்காச்சும் ஒரு நாள் அது உனக்கு ஆபத்தா தான் போய் முடியும். அது போக உன்னோட டிராகன் ஸ்பிரிட்டோட முழு வலிமையும் நீ அடையணும்னா அதுக்கு உன்னோட உடம்பு இன்னும் ரீஃபைன் ஆகணும் என்றான் தொண்டைமான் நெடுஞ்செழியன். அப்படி அவன் சொன்னது ஆதனுக்கு மிகப்பெரிய ஆச்சரியமாக இருந்தது. பாடி ரீஃபைனிங் பயிற்சிகள் மிகவும் சாதாரண எளிமையான பயிற்சிகள் தான். அதை ஏன் இப்படி ஒரு கொடூரமான பயிற்சி போன்று தன் மாமா தன்னிடம் சித்தரிக்கிறார் என்று ஆதனுக்கு புரியவில்லை. அதனால்தான் அவன் அவரிடமே கேட்டுவிடலாம் என்று நினைத்தார். பாடி ரீஃபைனிங் பயிற்சி எல்லாம் சின்ன சின்ன பசங்களே பயிற்சி போன்ற ஒரு சாதாரண பயிற்சி தானே, அதுக்கு ஏன் இவ்வளவு பில்டப்? எதனால பெரிய ஆபத்தான பயிற்சி மாதிரி அதை சொல்றீங்க மாமா? என்னை வச்சு காமெடியும் நீங்க பண்ணலையே என்று ஆதன் கேட்க, ஒரு விஷயத்த நீ புரிஞ்சுக்க மாட்ற. பாடி ரீஃபைனிங் அப்படிங்கிறது பல படிநிலைகளை கொண்டது. கொஞ்சம் கொஞ்சமா அதோட படிநிலை உயர உயர அடுத்த படிநிலையை கொண்ட பயிற்சிகள் ரொம்ப கஷ்டமா இருக்கும். நீ இத்தனை நாள் பண்ண பாடி ரீஃபைனிங் பயிற்சி எல்லாம் ஒண்ணுமே இல்ல. நீ இப்ப பண்ண போற பயிற்சி முன்னாடி பண்ணதை விட 25 மடங்கு கஷ்டமா இருக்கும். திடீர்னு ஏன் நீ இவ்வளவு கஷ்டமான பயிற்சியை மேற்கொள்ள வேண்டியது இருக்குன்னா, நீ சுமந்துட்டு இருக்க டிராகன் ஸ்பிரிட்டோட நீ ஒன்றி வாழணும்னா அதுக்கு இதெல்லாம் தேவை. இப்ப நீ வச்சிட்டு இருக்க பாடி ரீஃபைனிங் அதுக்கு சுத்தமா பத்தாது என்றான் தொண்டைமான் நெடுஞ்செழியன். ஆனா என்கிட்ட பெருக்க வலிமையை வச்சு நான் மைதிலி நவயுகன் மாதிரி பெரிய பலசாலிகளை தோக்கடிச்சிட்டனே. அப்படி பார்த்தா அவங்கள விட நான் பலசாலி தானே. நான் இப்ப இருக்கதை விட 25 மடங்கு அதிகம் பலசாலியா மாறினா அவங்க என் கால் தூசிக்கு சமானம் ஆயிடுவாங்களே. இந்த உலகத்துல என்னை விட பெரிய பலசாலி யாருமே இருக்க மாட்டாங்களே என்றான் ஆதன். நீ நினைக்கிற மாதிரி இல்ல ஆதன். மைதிலியும் நவயுகனும் உன்ன மாதிரி மாணவர்கள் தான். உனக்கு பிரச்சனை மைதிலியும் நவயுகனும் அட்டோரியனும் இல்ல. உனக்காக உண்மையா பல பிரச்சனைகள் காத்துக்கிட்டு இருக்கு. அந்த பிரச்சனையெல்லாம் நீ சண்டை போட்டவங்களை விட 100 மடங்கு கஷ்டமா இருக்கும். அதெல்லாம் நீ சமாளிக்கணும்னா உன்கிட்ட இப்ப இருக்கிறத விட 100 மடங்கு அதிக பலம் இருக்கணும். அது போக நீ இப்போ சண்டை போட்டு தோக்கடிச்சவங்களே பயிற்சி பண்ணி உன்னை விட பலசாலியா மாறுவாங்க. அவங்க மறுபடியும் உங்ககிட்ட வந்து சண்டை போடுவாங்க. அவங்கள சமாளிக்கவும் உங்ககிட்ட இதை விட ஜாஸ்தியான வலிமை இருக்கணும். அதனால தயங்காம பயிற்சிக்கு ஆயத்தமாக என்றான் தொண்டைமான் நெடுஞ்செழியன். ஆதன் கைகால் உடையாமல் இந்த பயிற்சியை வெற்றிகரமாக முடிப்பானா? நெடுமுடியின் இறுதி சடங்கு என்ன ஆனது? தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் பாக்கெட் எஃப்எம் உடன்.